இந்த செஷன்ல போஸ்ட் மௌரியன் அதாவது மௌரியர் காலகட்டம் முடிவடைந்ததுக்கு அப்புறம் சவுத் இந்தியா அப்புறம் டெக்கான் அப்புறம் சென்ட்ரல் பார்ட் ஆஃப் இந்தியால என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழ்ந்தது, அது யாரால நிகழ்ந்தது அப்படின்றத பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி செஷன்ல நம்ம இண்டோ கிரீக்ஸ், பார்த்தியன்ஸ் அதாவது ஈரானியன்ஸ், சாக்காஸ், குஷானாஸ் எந்த மாதிரி மாற்றத்தை நார்த் வெஸ்டர்ன் ரீஜன்லயும் அப்புறம் மேஜர் பார்ட் ஆஃப் நார்த் இந்தியாலையும் கொண்டு வந்தாங்க அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். இந்த வீடியோல அதோட கண்டினியூவேஷனா தான் நம்ம யாரை பத்திலாம் தான் பார்க்க போறோம்னா, முக்கியமா சாக்காஸ்ன்றவங்க நார்த் வெஸ்டர்ன் ரீஜன்ல இருந்தாங்க நம்ம பார்த்துருப்போம். பட் இந்த பீரியட்ல, அதாவது போஸ்ட் மாடர்ன் பீரியட்ல டெக்கான் ரீஜன்ல அவங்க என்ன மாதிரி மாற்றங்கள் நிகழ்வதற்கு காரணமாக இருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதுக்கடுத்து முக்கியமா நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா சுங்காஸ் அண்ட் சாத்தவானாஸ். இதுல இன்னும் 2 டைனசிட்டிஸ் இருக்காங்க, அதாவது கிங்டம்ஸ் இருக்கு. கன்வாஸ் அப்புறம் எக்ஸ்கவகுஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இந்த டைனசிட்டிஸ் பத்திலாம் நம்ம ஒன்னொன்னா பார்க்க போறோம். சரிங்களா, அதுக்கு முன்னாடி நம்ம இந்தியன் மேப்ல சில ரீஜன்ஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா இந்த செஷன் உங்களுக்கு ஈஸியாவே புரியும். சரிங்களா, இது சவுத் இந்தியா, இது கத்தியாவார் பெனின்சுலா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது அப்படியே மேலே போயிடும் நார்த் இந்தியா அந்த மாதிரி ரீஜன்ஸ்க்கு. ஓகேவா, இதை இந்தியன் மேப்பா நீங்க என்ன சொல்ற அசியூம் பண்ணிக்கோங்க. இதுல இந்த ரீஜன்ஸ் இதெல்லாம் இது நம்மளுக்கு சவுத் இந்தியா அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். இந்த ரீஜன் பாத்தீங்கன்னா சென்ட்ரல் பார்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு, ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் மத்திய பிரதேஷ், மத்தியனாலே சென்டர் தானே, இந்த ரீஜனுக்குள்ளதான் அது வரும். இந்த மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, இது கத்தியாவர் பெனின்சுலான்னு சொல்லுவாங்க. கத்தியாவர் பெனின்சுலா, இது சௌராஷ்டிரா ரீஜன் கூட சொல்லுவாங்க. இன்னைக்கு இது குஜராத்தா இருக்கு. சரிங்களா, அப்புறம் இதை சென்ட்ரல் இந்தியான்னு சொல்லுவாங்க. சென்ட்ரல் இந்தியா அப்புறம் டெக்கான் ரீஜன் அப்படின்ற மாதிரி இதை சொல்லுவாங்க. டெக்கான் ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சென்ட்ரல் இந்தியா, டெக்கான் ரீஜன், அப்புறம் இந்த வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாலையும் நடந்த மாற்றங்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சென்ட்ரல் இந்தியாவில் தான் மால்வா இந்த ரீஜன் இருக்கும். மால்வான்ற ரீஜன் இந்த சென்ட்ரல் இந்தியாவில் தான் இருக்கும். கொஞ்சம் அது டெக்கான் பகுதிகளிலையும் சார்ந்து வரும். சரிங்களா, இதை ஆல்டர்னேட்டிவா யூஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா சவுத் இந்தியான்னு சொல்லுவாங்க, டெக்கான்னு சொல்லுவாங்க. ஆனால் சென்ட்ரல் பார்ட் ஆஃப் இந்தியான்றது மோர் ஆர்லெஸ் அது ஓவர்லாப் ஆகும் சில இடங்கள்ல சவுத் இந்தியா கூடயும். சரிங்களா, மால்வான்றது இந்த ரீஜன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இந்த வெஸ்டர்ன் ரீஜன்ல ஒரு இடம் இருக்கும், இது கொங்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம ஜியாகிரபி நீங்க அடுத்த செஷன்ஸ்ல அடுத்து ஒன்னொன்னா பார்ப்போம். அதுல பாத்தீங்கன்னா இந்த ரீஜன் கொங்கன் ரீஜன் சொல்லுவாங்க. சரிங்களா, இது எதெல்லாம் உள்ளடக்கி இருக்குன்னா இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் மகாராஷ்டிரா அந்த மாதிரி பகுதிகளை இது உள்ளடக்கி இருக்கு. இந்த சைடு என்னன்னு பாத்தீங்கன்னா கலிங்கா. சரிங்களா, அப்படியே இங்கிட்டு கொங்கன், இந்த சைடு கலிங்கா. ஓகேவா, இந்த ரீஜன்ஸ் மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ரீஜன்ஸ் வச்சு தான் நம்ம இந்த ஹிஸ்டாரிக்கல் செஷனை நம்ம கொண்டு போக போறோம். ஏன்னா யார் அடிச்சாங்க, யாருக்கு அடுத்து யார் வந்தாங்க அப்படின்றது இந்த ரீஜன்ஸ் கொஞ்சம் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். சரிங்களா, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் யாரை பத்தி பார்க்க போறோம்னா சுங்கா டைனாசிட்டி பத்தி தான் பார்க்க போறோம். ஆனா நான் சுங்கா டைனாசிட்டி பார்க்கறதுக்கு முன்னாடி மௌரியன் டைனாசிட்டியில கடைசி ரூலர் யாருன்னு சொல்லியிருந்தேன், பிரிகட்ராதா அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருப்பேன். அவரை கொன்னது யாரு? புஷ்யமித்ர சுங்கா. சரிங்களா, புஷ்யமித்ர சுங்கா தான் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா அந்த கடைசி மௌரியன் ரூலர் கொன்றுவார். சரிங்களா, இவருக்கு அடுத்து ஒரு அரசர் இருந்தாங்க, நிறைய பேர் இருந்தாங்க. பட் ஆனால் இவர் என்ன பண்ணான்றதை நம்ம முன்னாடி பார்த்துருந்தோம். கொஞ்சம் ரீகால் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லியிருந்தேன், இவரை பத்தி பேசும்போது இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் பத்தி சொல்லியிருந்தேன். சரிங்களா, இப்போ சுங்கா டைனாசிட்டியில சுங்கர்களை பத்தி ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா பஹ்ருட் மத்திய பிரதேஷ்ல இருக்க ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் சொல்லுது. பஹ்ருட் இன்ஸ்கிரிப்ஷன் நான் சொல்லியிருப்பேன். சரிங்களா, இந்த இன்ஸ்கிரிப்ஷன் ஒரு ஸ்டூப்பால எழுப்பியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். எழுப்பியிருப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். இந்த இன்ஸ்கிரிப்ஷன் யாரை பத்தி பேசுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சுங்கர்களை பத்தி, அதாவது சுங்கா டைனாசிட்டியை பத்தி பேசுது அப்படின்னு சொல்லியிருப்பேன். இதுக்கு டொனேஷன் ஒருத்தர் கொடுத்திருப்பாருன்னு சொல்லியிருப்பேன். பட்சி புத்திர தனபூதி அப்படின்னு. பட்சி புத்திர தனபூதி. இவர் இந்த இந்த அதாவது இந்த இன்ஸ்கிரிப்ஷன், இந்த ஸ்டூப்பாக்கெல்லாம் டொனேட் பண்ணிருப்பான்னு சொல்லியிருப்பேன். இது ஒரு இன்ஸ்கிரிப்ஷன். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வேற இன்னொரு பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் பத்தி சொல்லியிருப்பேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா கம்பா பாபா இல்ல கருடா இன்ஸ்கிரிப்ஷன் சொல்லியிருப்பேன். கம்பா பாபா, அப்புறம் கருடா இன்ஸ்கிரிப்ஷன். இந்த கருடா இன்ஸ்கிரிப்ஷன்ன்றது எதோட நீங்க அசோசியேட் பண்ணி பார்க்கணும்னு சொன்னேன், ரிலீஜியஸா வைஷ்ணவிசம், அதாவது பகவதா ரிலிஜன் சொல்லுவாங்க. கருடர் விஷ்ணுவோட வாகனம் சொல்லுவாங்க. ஸோ இந்த சுங்கர் டைனாசிட்டி எதை யாரை கும்பிடுறவங்களா இருந்திருக்காங்க?
ஃபர்ஸ்ட் விஷ்ணுவை கும்பிடுறவங்களா இருந்திருக்காங்க. அதே காலகட்டத்தில் இவங்க டைனாசிட்டி உருவானப்போ புத்த மதத்தங்களையும் ஃபுல்லாக அழிச்சிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த பஹ்ரூட் இன்ஸ்கிரிப்ஷன் ஸ்டூப்பா இருக்குல்ல, இது வந்து புத்திசமோட தான் அசோசியேட் ஆயிருக்கும். சரிங்களா? இந்த கம்பா பாபா இன்ஸ்கிரிப்ஷனும் சுங்கர்களை பத்தி சொல்லுது. சரிங்களா? இதுக்கடுத்து இன்னொரு இன்ஸ்கிரிப்ஷன் சொல்லியிருப்பேன். அதை வந்து டைரக்டா புஷ்யமித்ர சுங்கர் பத்தியே சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது என்ன இன்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா அயோத்தியா இன்ஸ்கிரிப்ஷன். அயோத்தியா இன்ஸ்கிரிப்ஷன். அந்த அயோத்தியா இன்ஸ்கிரிப்ஷன்ல புஷ்யமித்ர சுங்கர் பண்ண அஸ்வமேத யாகம் பத்தி சொல்லியிருப்பாங்க. 2 அஸ்வமேத யாகம் வந்து புஷ்யமித்ர சுங்கர் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதை பத்தி இந்த அயோத்தியா இன்ஸ்கிரிப்ஷன்ல சொல்லியிருப்பாங்கன்னு சொன்னேன். ஆனா இதுல அந்த அஸ்வமேத யாகத்தை வந்து யார் எந்த என்ன சொல்ற முனிவரோ யாரோ சொல்லுவாங்கல்ல, முனிவர் தான் அந்த காலகட்டத்துல, இல்ல பிராமணிக்கல் ட்ரெடிஷன் யார் ஃபாலோ பண்றாங்களோ அவங்க தான் வந்துட்டு இந்த யாகங்கள்லாம் பண்ணுவாங்கன்னு நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா? இதை யார் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பதஞ்சலின்னு ஒருத்தர் பண்ணியிருப்பாரு. சரிங்களா? இது வந்து நியூ ஃபேக்ட். இதுல போன செஷன்ல இதை நான் சொல்லியிருக்க மாட்டேன். பதஞ்சலி. சரிங்களா? பதஞ்சலி இவர் வந்துட்டு இந்த யாகங்கள் பண்றதுக்கு புஷ்யமித்ர சுங்கருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாரு. இவர் இன்னும் ஒரு புக் எழுதியிருக்காரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா மகாபாஷ்யான்னு சொல்லுவாங்க. மகாபாஷ்யா. பதஞ்சலி எழுதின புக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா மகாபாஷ்யா. பதஞ்சலி எழுதின புக்கு பேர் வந்து மகாபாஷ்யா. சரிங்களா? இப்போ புஷ்யமித்ர சுங்கருக்கு அடுத்து யார் வந்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா இவரோட சன் அக்னிமித்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. அக்னிமித்ரா. புஷ்யமித்ர சுங்கருக்கு அடுத்து யார் வந்திருப்பாருன்னு பாத்தீங்கன்னா அக்னிமித்ரா. இவரை பத்தின ஒரு என்ன சொல்றது ஒரு காவியம் இருக்கு அப்படின்னு சொல்றான். அது யாரு எழுதியிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா காளிதாசா அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருப்பாரு. அது பேர் என்னன்னா மாளவிக் அக்னிமித்ரா அப்படின்னு வரும். சரிங்களா? மாளவிக மித்ரான்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா மாளவிக மித்ரான்னு நீங்க சொல்லிக்கலாம், இல்ல மாளவிக் அக்னிமித்ரா அப்படின்னு சொல்லிக்கலாம். மாளவிக் அக்னிமித்ரா இல்லைன்னா மாளவிக மித்ரா அப்படின்னு நீங்க சொல்லிக்கோங்க. சரிங்களா? இந்த அக்னிமித்ரா பத்தி யார் எழுதியிருந்தான்னு பாத்தீங்கன்னா காளிதாசா அப்படின்னு சொல்லிடு. காளிதாசா. ஓகேவா? இவங்க 2 பேருக்கு அடுத்து வந்த கிங்ஸ் வந்து சுங்க டைனாசிட்டி வந்து ரொம்ப மேஜரான ரோல் பே பண்ணவே கிடையாது. சரிங்களா? இதுல கடைசி யாருன்னு பாத்தீங்கன்னா தேவபூதி அப்படின்னு ஒரு சுங்கா ரூலர் இருந்திருப்பார். ஓகே, இந்த சுங்கர்கள் வந்து எங்க ஆட்சி செஞ்சாங்க அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா இவங்க வந்து அந்த டெக்கான் ரீஜன் சவுத் இந்தியாவில் ஸ்டார்ட் ஆகிற அந்த ரீஜன் சென்ட்ரல் பார்ட் ஆஃப் இந்தியாவில் தான் வந்துட்டு இந்த மௌரியன் ரூலை வந்து ரீப்ளேஸ் பண்ணாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ சென்ட்ரல் பார்ட் ஆஃப் இந்தியான்றதை நான் முதலே வடைஞ்சு காமிச்சிருப்பேன் எந்த ரீஜனில் இருந்திருக்கும்னு. அதை இன்னொரு தடவை ஒரு லைட்டாக காமிச்சிடுறேன். ஏன்னா உங்களுக்கு விஷுவலைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் படிக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, சென்ட்ரல் ரீஜன்னா இது இந்தியா மேப்பு அப்படின்னு சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சென்ட்ரல் ரீஜனா இந்த ரீஜனில் இருக்கும். சரிங்களா? இந்த ரீஜன் டெக்கான் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல இருக்கும். சரிங்களா? இந்த இடத்துல தான் வந்துட்டு சுங்கா டைனாசிட்டி வந்து ஃபர்ஸ்ட் வந்து மௌரியன் ரூலை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? இவங்களுக்கு அடுத்து யார் வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா கனவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களை பற்றின பெரிய என்ன சொல்கிறது பெரிய ஹிஸ்டாரிக்கலாக எதுவும் சொல்கிற மாதிரி நான் ரெஃபர் பண்ண சோர்சஸில் கொடுக்கல. சுங்கர்ஸ், கன்வாஸ் இவங்களுக்கு அடுத்து வந்த டைனாசிட்டியில் முக்கியமான டைனாசிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா சாத்தவாஹனா டைனாசிட்டி. சாத்தவாஹனா டைனாசிட்டி. சரிங்களா? இதில் முக்கியமான ரூலர்ஸ் சில பேர் இருந்தாங்க. அவங்கள பற்றி நம்ம இந்த செஷனில் பார்ப்போம் ப்ரீஃபாக. அதுக்கு முன்னாடி இந்த சாத்தவாஹனா டைனாசிட்டி எந்த ரீஜனில் இருந்தது அப்படின்றத நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். நான் முதலே ஒரு மேப் வரைஞ்சு காட்டியிருப்பேன். இப்போ நான் திரும்பி ரீகால் பண்ணுறதுக்காண்டி ஒரு தடவை வரைகிறேன். இது வந்து சவுத் இந்தியா, இது வந்து கட்ச் ரீஜன். சரிங்களா? இது வந்துட்டு நார்த் இந்தியா, இது வந்து நார்த் ஈஸ்ட் இந்தியா. சரிங்களா? ஓகே, இப்போ இதில் மால்வா ரீஜன் நான் எதை சொல்லியிருப்பேன், இந்த ரீஜனை சொல்லியிருப்பேன். சரிங்களா? இந்த ரீஜன் இது வந்து சென்ட்ரல் இந்தியாவுக்கும் சரி டெக்கான் ரீஜனுக்கும் சரி நடுவில் இருக்கும். கொஞ்சம் அங்கேயும் இருக்கும், கொஞ்சம் இங்கேயும் இருக்கும். இதுதான் சென்ட்ரல் இந்தியா. இது வந்து டெக்கான் ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கட்ச் ரீஜன் சொல்லுவாங்க, இல்லை சௌராஷ்டிரா ரீஜன் சொல்லுவாங்க. இந்த ரீஜன் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து கொங்கன் ரீஜன் சொல்லுவாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த சாத்தவானாஸ் வந்து இந்த வெஸ்டர்ன் ரீஜன் ஆஃப் இந்தியா, அதாவது வந்து மேற்கு பகுதி ஆஃப் இந்தியாவையும் சரி அதுக்கப்புறம் இந்த சென்ட்ரல் ரீஜன்லயும் சில இடங்களை வந்து அவங்க கைப்பற்றி வச்சிருந்தாங்க. இவங்க கைப்பற்றுறதுக்கு முன்னாடி, அதாவது இவங்க வளர்ந்து வந்த காலகட்டத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாத்தவானாஸ் வந்து இந்த ரீஜன்ல தான் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்டர்ன் ரீஜன் பத்தி நம்ம பார்க்கும்போது ஷாக்காஸ் வந்து இந்த வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா வந்து கைப்பற்றிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லிடணும். சரிங்களா? இதுல இந்த ஷாக்காஸ்ல வெஸ்டர்ன் இந்தியாவில் வாழ்ந்த ஷாக்காஸ் வந்து 4th century AD வரையும் இந்தியாவில் தான் இருந்தாங்கன்றதே நம்ம பார்த்துருந்தோம். ஷாக்காஸ் மொத்தம் 5 குரூப்பா வந்திருப்பாங்கன்னு நம்ம பார்த்தோம். அதுல
4th செஞ்சுரி ஏடி வரையும் வெஸ்டர்ன் இந்தியாவில் வாழ்ந்த ஷாக்காஸ் வந்து கைப்பற்றி வச்சிருந்தாங்கன்றதை நம்ம பார்த்தோம். இந்த ஷாக்காஸ்க்கும் சாத்தவானாஸ்க்கும் அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருந்தது. சரிங்களா, இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காண்டி தான் நான் இந்த மேப்பை வரைஞ்சேன். ஓகேவா, இப்போ நம்ம எப்படி சாத்தவானாஸ் வந்துட்டு இங்க கைப்பற்றினாங்க அப்படின்றத பார்ப்போம். சரிங்களா, ஷாக்காஸ் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சாத்தவானாஸ் அந்த ரீஜனை கைப்பற்றி ஆட்சி செய்ய நினைக்கும் போது ஷாக்காஸ் வந்து அவங்களை அடிச்சு துரத்தி விட்டுருவாங்க. ஃபர்ஸ்ட் சாத்தவானா டைனாசிட்டியை ஆரம்பிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிமுக்கா அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். சிமுக்கா அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. இதுக்கு அடுத்து ஹாலா அப்படின்னு ஒருத்தர் வருவார். இந்த ஹாலாவை பத்தி சொல்லணும்னா இவர் வந்து ஒரு டெக்ஸ்ட் எழுதியிருப்பார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கத சப்த சாஹி இல்லைன்னா கத சப்த சாய் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன டெக்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா கத சப்த சாய் இல்லைன்னா கத சட்ட சாய் அப்படின்னு சொல்லுவாங்க. கத சப்த சாஹி இல்லை கத சப்த சாய் சட்ட சாய். சரிங்களா, கதை அப்படின்னு ஆரம்பிக்கிறது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கொஸ்டின்ஸ்லேயே கேட்குறாங்கன்னா கதை சப்தசாய் அப்படின்னு நீங்கள் வாசிக்கும் போது தெரிஞ்சிடும் கதைனா ஹாலா அப்படின்றவர். சரிங்களா, இந்த ஹாலா வந்துட்டு சாதாரண டேஸில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆளா கேட்டால் கிடையாது. இவர் வந்து இந்த என்ன சொல்றது இந்த டெக்ஸ்ட்டை வந்து எழுதியிருக்காரு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, இவரோட சம காலகட்டத்தை சேர்ந்த ஒருத்தர், அதாவது கான்டெம்பரரியா யார் ஒருத்தர் இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா குணதயா அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். சரிங்களா, குணதயா இவர் வந்து ரிஹித்த கதா அப்படின்ற ஒரு நூலை எழுதியிருப்பார். ரிஹித்த கதா அப்படின்ற ஒரு நூலை வந்து எழுதியிருப்பார். சரிங்களா, இவரோட கான்டெம்பரரி யாருன்னு பார்த்தீங்கன்னா குணதயா. அவர் வந்து என்ன புக்கு எழுதியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஹித்த கதா அப்படின்ற ஒரு புக் தான் எழுதியிருப்பார். சரிங்களா, இதை ஹாலா பற்றி ஞாபகம். இதுக்கு அடுத்து வந்த ரூலர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ரூலர்ஸ். அது ஃபர்ஸ்ட் யார் சொல்ல போறேன்னு பார்த்தீங்கன்னா கௌதமி புத்த சட்டகர்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. கௌதமி புட்ட ஆர் புத்திரன்னு சொல்லுவாங்க. புட்ட ஆர் புத்திரன்னு சொல்லுவாங்க. சட்டகர்ணி. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கௌதமியோட பையன். இது எப்படி நான் கௌதமியோட பையன் அப்படின்னு சொல்றேன்னா சாத்தவனாஸ்ல ஒரு என்ன சொல்றது ஒரு வழக்கம் இருந்திருக்கு. என்னன்னா பையன் பிறந்திருந்தாங்க இல்லை அவங்களுக்கு சன்னோட யாராவது பிறந்தாங்கன்னா அம்மாவோட பேரை வந்து அவங்க வச்சுப்பாங்க. சரிங்களா, புத்த இந்த சென்ஸ் சன்னுன்னு அர்த்தம். புத்தனா சன்னுன்னு அர்த்தம். சரிங்களா, கௌதமின்றது அவங்க அம்மா, புத்தன்ற சன் பேர் என்ன சட்டகர்ணி. சரிங்களா, இது வந்து எல்லா கிங்ஸ்க்குமே சாத்தவானா டைனாசிட்டில வரும். அதை நம்ம என்னன்றதை பார்ப்போம். இதன் மூலயமா நம்ம என்ன தெரிஞ்சுக்க வரோம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த டைனாசிட்டிலாம் பேட்ரியார்கிக்கலாக இருந்திருக்காங்க. பேட்ரியார்கிகள்னா ஆண்மை, அதாவது ஆண்மகனை வந்து முதல் நிறுத்திய ஒரு சமூகமா இருந்துச்சு. ஆனா இவங்க எப்படி இருந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மேட்ரியார்கிகல் சொசைட்டியா இருந்திருக்காங்க. சொசைட்டியா இருந்திருக்காங்க. மேட்ரியார்கினா இந்த அம்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க பேரை கூட முன்னாடி வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா. சரிங்களா, இதை வந்துட்டு இந்த மாதிரி கண்டுபிடிக்கிற ஒரு முறையை வந்து மெட்ரோனோமிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மெட்டீரோமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒருத்தவங்க பேர்ல இருந்து அவங்க எந்த வழி வம்சத்துல இருந்து வந்திருக்காங்க அப்படின்றத நம்ம அப்படியே பின்னோக்கி போய் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, இந்த டெர்மினாலஜிஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, இதுல சாத்தவானாஸ் மேட்ரியார்கிக்கல் சொசைட்டியா இருந்திருக்காங்கன்றத நம்ம தெரிஞ்சுட்டோம். இந்த கௌதமி புத்த சட்டகர்ணியோட ஆண்டு என்னன்னு பாத்தீங்கன்னா 106 to 106 AD to 130 AD. சரிங்களா, 106 AD to 130 AD. ஓகேவா, இவர் என்ன பண்ணியிருந்தாருன்னு பார்த்தோம்னா ஷாக்காஸ் வந்து வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் இருந்தாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அவங்கள வந்துட்டு அந்த வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் கொஞ்சம் ரீஜனையும் மால்வா ரீஜன் பார்த்தீங்களா, மால்வா ரீஜன் இந்த சென்ட்ரல் இந்தியாலையும் சரி டெக்கான்லையும் சரி நடுப்பகுதியில் இருந்துச்சுன்னு சொன்னேன். அந்த ரீஜனையும் கைப்பற்றினவர் இவர் தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் சாத்தவானாஸ் வளர்ந்து வந்த காலகட்டத்தில் ஷாக்காஸ் வந்து இந்த ரீஜன்ஸ் அடிச்சு பிடிங்கிடுவாங்க. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரீஜன்ஸை ஷாக்காஸ்ல இருந்து திருப்பி வாங்கியிருக்காரு. எதை அந்த கத்தியாவார் பெனின்சுலா நான் குஜராத் சொன்னேன்னா அந்த ரீஜனையும் மால்வா ரீஜனையும் வாங்கியிருக்காரு. சரிங்களா, இந்த காலகட்டத்தில் இவருக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு சபார்டினேட் ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் பேர் என்ன பார்த்தீங்கன்னா நகாபனா. ஓகேவா, நகாபனான்னு சொல்லுவாங்க. இவர் வந்துட்டு இவரும் சாக்கா வம்சத்தை சார்ந்தவர்ன்ற ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு. ஓகேவா, இவர் எப்படின்னா இவர் போய் இவங்களை அடிச்சிருக்காரு, ஷாக்கா டைனசிட்டி அடிச்சிருக்காரு. அப்போ வந்து அங்க இருந்த கிங் வந்து இவரோட சபார்டினேட் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா, இந்த கௌதமி புத்த சட்டக்கண்ணியை பத்தி ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் வந்து ஒரு முக்கியமான விஷயம் கொடுத்துருந்தாங்க. அது என்ன இன்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா நாசிக் இன்ஸ்கிரிப்ஷன் என்ன சொல்லியிருக்கேன், அதாவது அந்த கல்வெட்டுக்கள். இந்த நாசிக் இன்ஸ்கிரிப்ஷன்ல டைரக்டா இவரை பத்தி சொல்லியிருப்பாங்கன்னா கிடையாது. ஃபர்ஸ்ட் இவங்க அவரோட அம்மா கௌதமி பாலஸ்ரீயை பத்தி தான் சொல்லியிருப்பாங்க. கௌதமி
பாலஸ்ரீ இல்ல பாலிஸ்ரீ அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸ்ரீனா பெண்ணுன்னு அர்த்தம்ல. கௌதமி பாலஸ்ரீயை பத்தி தான் இந்த நாசிக் இன்ஸ்கிரிப்ஷன்ல சொல்லியிருப்பாங்க. இந்த கௌதமி பாலஸ்ரீ இவங்க மகனை எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏக பிராமணா அப்படின்னு அழைக்கிறாங்க. ஏக பிராமணா, BHRAMANA, ஏக பிராமணா. ஏக பிராமணனா ஒரு ட்ரூ பிராமணன் அப்படின்றது, அதாவது வந்து ஒரு உண்மையான பிராமணன் அப்படின்னு அவங்க அம்மா வந்துட்டு கௌதமி புத்திர சதகர்ணியை சொல்ற மாதிரி அந்த இன்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. இதுல இன்னொன்று என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த கௌதமி புத்திர சதகர்ணின்றவர் டெஸ்ட்ராயர் ஆஃப் சத்திரியா பிரைட். நம்ம பார்த்துருப்போம் வர்ணா பார்க்கும்போது பிராமணா, சத்ரியா, வைசியா அண்ட் சூத்ரா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க பார்த்துருப்போம். இதுல இந்த சத்ரியாஸை அழிச்சதுல வந்து முக்கியமான பங்கு இவருக்கு இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதனால இவர் எப்படி சொல்லுவாங்க, டெஸ்ட்ராயர் ஆஃப் சத்ரியா பிரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. டெஸ்ட்ராயர்னா அழிக்கிறது. இந்த மாதிரி வந்து இந்த நாசிக் இன்ஸ்கிரிப்ஷன்ல இவங்க அம்மா இவரை பத்தி சொல்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா. ஏக பிராமணனா கௌதமி புத்திர சட்டகர்ணி. ஏன் அவங்க ட்ரூ பிராமணா அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா, இவங்க பிராமணிக்கல் ரிலீஜனுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சரிங்களா. அவங்க சொல்ற நிறைய விஷயங்கள் இவங்க கடைபற்றினா கூட இந்த சத்திரியா பிரைடு அப்படின்றது அழிச்சதுல முக்கியமான பங்கு வந்து இவருக்கு தான் இருக்கு. சரிங்களா. இதுக்கு அடுத்து யார் வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, வசிஸ்திரி புத்திர புல்மாயி அப்படின்னு சொல்லுவாங்க. வசிஸ்திரி புத்திர புல்மாயி, வசிஸ்தி புத்திர புல்லமாயி. சரிங்களா. வசிஷ்ட புத்திர புல்மாயி. இவரை பத்தி என்ன சொல்லலாம் பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, இந்த மால்வா அந்த கத்தியாவர் ரீஜன் அதை வந்து யாரு கைப்பற்றிருந்தா, கௌதமி புத்திர சட்டகர்ணி கைப்பற்றிருந்தார். சரிங்களா. இந்த வசிஷ்ட புத்திர புல்மாயி கொங்கன் ரீஜன் அப்படின்னு ஒரு ரீஜன் நான் சொல்லியிருப்பேன் முன்னாடியே. அந்த ரீஜனை வந்து லூஸ் பண்ணிட்டாரு. யார்கிட்ட லூஸ் பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, அதாவது போர்ல வந்து தோத்து போயிட்டாரு. அதனால கொங்கன் ரீஜனை வந்துட்டு அவங்க எடுத்துக்குவாங்க. வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவில தானே இந்த சாத்தவானாஸ் இருந்தாங்கன்னு சொன்னேன். வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா, மால்வா, அப்புறம் அந்த குஜராத், அந்த ரீஜனை நீங்க அப்படியே மைண்ட்ல பிக்சரிஸ்டிக் பண்ணிக்கோங்க. வசிஷ்டபுத்திர புல்மாயி வந்து இந்த கொங்கன் ரீஜனை வந்துட்டு இழந்துருவாரு. யார்கிட்ட இழந்தாருன்னு பாத்தீங்கன்னா, ஷாக்கா ரூலர் ருத்ரதாமன். இந்த ருத்ரதாமன் வந்து நம்ம ஜுனாகத் இன்ஸ்கிரிப்ஷன் பார்க்கும்போது பார்த்திருப்போம். சரிங்களா. ஷாக்கா ரூலர் ருத்ரதாமன். சரிங்களா. இவங்களோட காலகட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வசிஷ்டபுத்திர புல்மாயி காலகட்டம் 130 AD டு 154 AD. சரிங்களா. இவரோட சம காலகட்டத்தில் இருந்தவர் தான் ருத்ரதாமன். இந்த ருத்ரதாமனோட ஏஜ் அந்த பீரியட் என்னன்னு நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். 130 AD டு 150 AD அப்படின்னு பார்த்திருப்போம். ஏடினும் சொல்லலாம், இல்ல சிஏனும் சொல்லலாம். உங்களுக்கு எப்படி காமனர்னு சொன்னாலும் சரி, இல்ல ஏடின்னு சொன்னாலும் சரி. சரிங்களா. இந்த வசிஷ்டபுத்திர புல்மாயி வந்துட்டு இவர்கிட்ட வந்து தோத்து போயிடுவார். யார்கிட்ட, ருத்ரதாமன்கிட்ட தோத்து போயிடுவார். இருந்தாலும் இந்த ருத்ரதாமன் இவர் அழிக்க மாட்டார். ஏன்னு பாத்தீங்கன்னா, இந்த ருத்ரதாமன் வந்து இவரோட மகளை வந்து இவர் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. மேரேஜ் பண்ணியிருப்பாரு. இந்த வசிஷ்டபுத்திர புல்மாயி வந்து ருத்ரதாமன் மகளை வந்து மேரேஜ் பண்ணியிருப்பாரு. 2 தடவை ருத்ரதாமன் வந்துட்டு இவங்களை தோக்கடிச்சிருப்பாரு. யார, சாத்தவானாசை 2 தடவை தோக்கடிச்சது வந்து ருத்ரதாமன். இருந்தாலும் இவரை டெஸ்ட்ராய் பண்ண மாட்டார். ஏன்னா மகளை வந்து கட்டி கொடுத்துருக்கனால. சரிங்களா. இவர் வந்து இந்த கொங்கன் ரீஜன் வந்து இழந்துருவார். யாரு, வசிஷ்டபுத்திர புல்மாயி. ஓகேவா. இதுக்கு அடுத்து யார் வருவான்னு பாத்தீங்கன்னா, கௌதமி புத்திர யஜ்ன ஸ்ரீ சட்டகர்ணி அப்படின்னு ஒருத்தர் வருவார். யஜ்ன ஸ்ரீ சட்டகர்ணி. ஓகேவா. இவர் என்ன பண்ணுவார் பாத்தீங்கன்னா, இந்த கொங்கன் ரீஜனை வந்து வசிஷ்டபுத்திர புல்மாயி வந்து விட்டுட்டார் பாத்தீங்களா, அதை வந்து இவர் திருப்பி எடுத்துக்குவார். சரிங்களா. கொங்கனையும் சரி, மால்வாவையும் சரி. மால்வாவையும் அவர் கொஞ்சம் பகுதிகளை வந்து வசிஷ்டபுத்திர புல்மாயி வந்து விட்டுருவாரு. ஆனா இவர் வந்து அதை திருப்பி எடுத்துருவாரு. இவரோட காலகட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 165 AD டு 194 AD. சரிங்களா. ஓகே. இந்த யாஜஸ்ரீ சட்டகர்ணி வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு நேவி, அதாவது வந்து அந்த ஷிப்ஸ் மேல வந்துட்டு ரொம்ப ஈடுபாடு இருந்திருக்கு. இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இவர் காலகட்டத்துல காயின்ஸ் அச்சு பண்ணிருப்பாங்களா, அதாவது காசு அச்சடிச்சிருப்பாங்களா, அந்த காசுல வந்து ஷிப்போட இன்ஸ்கிரிப்ஷன் இருந்திருக்கு, இன்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்திருக்காங்க, முத்திரை இருந்திருக்கு. இதை வச்சு இவருக்கு ஷிப் மேல நிறைய ஈடுபாடு இருந்தது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா. இந்த சாத்தவனாஸ்ல லாஸ்டா ஒருத்தர் வருவாரு. அவர் பேர் என்ன, புலமாயி 4 தான் லாஸ்ட் ஏபிள்டு ரூலர். ஆனா இவங்க இந்த 3 பேருக்கு அப்புறமே இவங்களோட டைனாசிட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து சரியா ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா அடுத்து வரவங்க யாருமே ரொம்ப ஏபிள்டா இருக்க மாட்டாங்க. சரிங்களா. இந்த இவங்களை பத்தி பேசுற இன்ஸ்கிரிப்ஷன் இன்னொன்னு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நானேகத் இன்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. நானேகத் இன்ஸ்கிரிப்ஷன். இது வந்து சாத்தவானா பீரியட்ல வந்துட்டு அதாவது இன்ஸ்கிரைப் பண்ணப்பட்ட ஒண்ணு. இந்த நானேகத் இன்ஸ்கிரிப்ஷன்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த நியூமரிக்கல்ஸ், இதாவது இன்னைக்கு 1 2 3 அப்படின்னு சொல்றோம்ல, இந்த மாதிரி விஷயங்கள் ஓல்டு அந்த காலத்திலேயே சில விஷயங்களை நியூமரிக்கல்ஸ் பத்தி சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாங்க.
நியூமெரிக்கல்ஸ், அதாவது வேர்ல்டுலேயே ஓல்டஸ்ட் நியூமெரிக்கல்ஸ் வந்து இடம்பெற்றது வந்து இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ல தான் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இந்த எந்த இன்ஸ்கிரிப்ஷன்? நாணயகத்து இன்ஸ்கிரிப்ஷன். இதோட ஆண்டு என்ன பார்த்தீங்கன்னா 2 BC to 1 BCன்னு சொல்லலாம். BCEன்னு சொல்லலாம், இல்லை BCன்னு சொல்லலாம். சாத்தவனாஸோட பீரியட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக நான் சொல்கிறேன், செகண்ட் BCE டு செகண்ட் AD வரையும் எடுத்துக்கலாம். செகண்ட் BCE டு செகண்ட் AD. இவங்க நான் அந்த முன்னாடி சொன்ன மாதிரி சுங்காஸ் கன்வாஸ்லாம் சொல்லியிருந்தேன்ல, இவங்களுக்கு அடுத்துதான் இவங்க வந்தாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன நிலப்பகுதி வந்து இவங்க ஆட்சி செஞ்சுட்டு தான் இருந்திருக்காங்க. அதனால தான் நான் செகண்ட் BCE டு செகண்ட் ADன்னு சொல்றேன். அந்த சிமுக்கான்னு நம்ம முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, ஆரம்பிக்கும் போது சாத்தவனாஸ் நினைச்சு ஆரம்பிக்கும் போது அவர் வந்து சின்ன சின்னதாக பிரின்சிபாலிட்டிஸ் மாதிரி பிடிச்சி வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் செகண்ட் AD வரையும் இவங்களோட காலகட்டம் இருந்திருக்கு. செகண்ட் AD இந்த சென்ஸ் 220 AD வரையும், செகண்ட் செஞ்சுரி AD. சரிங்களா? நம்ம 220 ADன்னு சொன்னால் 220 ADன்னு சொல்லிடலாம். இல்லை அந்த 220 நான் சொல்லக்கூடாது அப்படின்னா செகண்ட் செஞ்சுரி ADன்னு தான் நம்ம சொல்லணும். சரிங்களா? ஓகே, இப்போ இவங்க யாரு, இவங்களை பற்றி இன்ஸ்கிரிப்ஷன்ஸு இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம இவங்களோட கல்ச்சர் எப்படி இருந்துச்சு, இவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்துச்சு, இவங்க என்ன மாதிரியான காயின்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்றத நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஏன்னா இதை நம்ம பார்க்கறது மூலிமா இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து சவுத் இந்தியாவில் எப்படி இருந்துச்சுன்றத பார்ப்போம். ஏன்னா இதுக்கு அடுத்த நம்ம செஷனில் வந்து தமிழ் பகுதிகளில் எந்த மாதிரி ராஜாஸ் இருந்தாங்க, சேர சோழ பாண்டியாஸ், இதை பற்றி நம்மளுக்கு ஒரு பிரீஃபான விஷயங்கள் தெரியும். இருந்தாலும் இவங்க எப்படி வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க அப்படின்றத பார்த்துப்போம். ஓகே, இப்போ இந்த சாத்தவனாஸ் பற்றி சொல்லும் போது இவங்க வந்து சவுத் இந்தியாவில் தான் ஆட்சி செஞ்சாங்கன்னு சொல்லியிருந்தேன். இவங்களுக்கு இன்னொரு பேர் ஒன்று இருந்திருக்கு. அந்த புராணாஸ் எப்படி சொல்றாங்கன்னா ஆந்திராஸ்ன்னு சொல்றாங்க. ஆந்திராஸ் புராணங்கள் சொல்லுது. ஆனா ஷாக்காஸ் என்ன சொல்றாங்க, இவங்களை வந்து நாங்க ஒரு ட்ரூ பிராமணாஸ்ன்னு சொல்றாங்க. இந்த ஆந்திராஸ்ன்றவங்கள புராணங்கள்ல என்ன மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா இவங்க வந்து ஒரு ட்ரைபல் பீப்புள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து என்ன சொல்றது, ஒரு வாதத்துக்குள்ள நம்ம போவேன்னா புராணத்துல இப்படி சொல்லியிருக்காங்க. சாத்தவனாஸ் வந்து தங்களை வந்து பிராமணர்கள் தான் அவங்க வந்து சொல்லிக்கிறாங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இந்த ஆந்திராஸ் தான் தன்னை வந்து உயர்த்தி கொள்ளுன்றதுக்காண்டி காலகட்டங்கள் போக 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 வந்து இந்த ட்ரைபல் பீப்புள் வந்து தங்களை வந்து பிராமணர்களாக மாத்திக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிங்களா? ஆனா அந்த பிராமணர்கள் வந்து தர்மசாஸ்திரம் அப்படின்னு ஒரு நூல் இருக்கு. அதாவது 600 BCEல எழுதியிருப்பாங்கன்னு நான் முன்னாடி ஒரு செஷன்ல சொல்லியிருப்பேன். அதுல வந்துட்டு சில விஷயங்களை வந்து கடைபிடிக்கணும், எல்லா வர்ணங்களையும் சார்ந்த மக்கள் வந்து கடைபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து இவங்க கடைபிடிக்க மாட்டாங்க. யாரு? சாத்தவனாஸ் வந்து கடைபிடிக்க மாட்டாங்க. சாத்தவனாஸ் இன்னொரு பேர் என்ன, ஆந்திராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இருக்க ஆந்திரா பகுதி வரையும் இவங்களோட ஆட்சி இருந்தனால கூட அதை சொல்லியிருக்கலாம். சரிங்களா? ஏன்னா நார்த்ல மால்வால இருந்து கீழே ஆந்திரா வரையும் இருந்தனால கூட இவங்களை அப்படி சொல்லியிருக்கலாம். நான் அசியூம் பண்றேன், மேபி. சரிங்களா? தர்மசாஸ்திரால எக்ஸோகாமி தான் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. தர்மசாஸ்திரால என்ன சொல்லியிருப்பாங்கன்னா எக்ஸோகாமி தான் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. எக்ஸோகமினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இப்போ ஒரு குழுவா வாழ்றோம்னு வச்சுக்கோங்களேன். நீங்க நான் எல்லாரும் ஒரு குழுவா வாழ்றோம் அப்படின்னா நம்ம குழுக்குள்ள யாரும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இந்த காஸ்ட்னு கூட நீங்க சொல்லலாம். அதாவது வேற குரூப்புக்குள்ள தான் நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற இமீடியட் ரிலேஷன்ஸோட வந்து கல்யாணம் பண்ணாம வேற குரூப்போட தான் நீங்க கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தர்மசாஸ்திரால சொல்லியிருப்பாங்க. ஆனா இவங்க இந்த சாத்தவனாஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா எண்டோகமி பண்ணுவாங்க. இவங்க குழுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்குவாங்க. சாத்தவனாஸ் பண்ணது வந்துட்டு சாத்தவனாஸ் பண்ணது என்னன்னு பாத்தீங்கன்னா எண்டோகமி. சரிங்களா? எண்டோகமி இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுலதான் வந்துட்டு தர்மசாஸ்திரத்துல இருந்து, அதாவது பிராமணர் சொன்ன விஷயங்கள்ல இருந்து சாத்தவனாஸ் வந்து மாறுபடுவாங்க. எண்டோகமினா அவங்க குழுக்குள்ளேயே வந்து அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது. இன்னொரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, இந்த சாத்தவனாஸ் வந்துட்டு ஒன்றுக்கும் மேற்பட்ட மனைவிகள் வச்சிருந்தாங்க. இது எப்படி, எந்த டெர்மினாலஜி மூலியமா சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா பாலிகேமி அப்படின்னு சொல்லுவாங்க. பாலிகேமி அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பாலிகேனஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு பெண் வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆண்களோட ஹஸ்பண்டா வச்சிருந்தாங்க, அதாவது ஹஸ்பண்டா இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலியாண்ட்ரைன்னு சொல்லுவாங்க. பாலியாண்ட்ரைனா என்னது, ஒரு பெண்ணுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட கணவர்கள் இருக்குது. பாலியான்கின் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆணுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட மனைவிகள் இருக்குது. சரிங்களா? ஆனா சாத்தவனாஸ் எதை ஃபாலோ பண்ணாங்க, பாலியானி அப்படின்ற ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி சாத்தவனாஸ் எண்டோகாமியை தான் வந்து ஆதரிச்சாங்க, எக்ஸோகாமி வந்து ஆரம்பிக்கல. இன்னொன்னு, இவங்க காலகட்ட சமூகத்துல எப்படி இருந்திருக்கு பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு வந்து சொத்துரிமை கிடையாது. கல்யாணம் ஆறப்போ அந்த பெண் வீட்டை அந்த அப்பா அம்மா இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து கன்னியாதனா அப்படின்னு ஒண்ணு கொடுப்பாங்க. சரிங்களா? கன்னியாதனான்னு ஒண்ணு கொடுப்பாங்க. அது மட்டும்தான் அந்த பெண்களுக்கு. சரிங்களா? இதுக்கடுத்து அந்த பெண்களுக்கு கல்யாணம் போது சில கிஃப்ட் எல்லாம் வரும் பாத்தீங்களா,
அந்த கிஃப்டையும் அந்த பெண்களே வச்சுக்கலாம். அது பேர் என்னன்னா ஸ்ரீதனா. சரிங்களா? இந்த ஸ்ரீதனா இருக்கு பாத்தீங்களா, இந்த ஸ்ரீதனாவை அந்த பெண் வந்து அவங்க குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், ஆனா ஹஸ்பண்டுக்கு கொடுக்க முடியாது. இப்படி ஒரு என்ன சொல்ற ரூல் இருந்திருக்கு. சரிங்களா? கன்னியாதனான்றது அவங்க அப்பா அம்மா, பெண்ணோட அப்பா அம்மா வந்து அவங்களுக்கு கொடுக்குறது. ஸ்ரீதனான்றது அந்த பெண்ணுக்கு வரக்கூடிய கிஃப்ட் கல்யாணப்போ. சரிங்களா? இதை வந்து அவங்களோட மகளோ வந்து அனுபவிக்கலாம், ஆனா ஹஸ்பண்டுக்கு இது போக முடியாது. சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் அந்த காலகட்டத்துல இவங்களோட கல்ச்சர்ல, சாத்தவானாஸ் ரூல் பண்ண ரீஜன்ல இருந்த கல்ச்சர்ல இருந்த சில நடைமுறைகள். ஓகேவா? இதுக்கடுத்து அவங்க என்ன மாதிரியான அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணாங்க, அப்புறம் வந்து என்ன மாதிரியான என்ன சொல்றது காயின்ஸ் யூஸ் பண்ணாங்கன்றத பார்ப்போம். இவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மிலிட்ரி கவர்னர்ஷிப்பாக தான் இருந்திருக்கு. ஏன்னா இந்த டெக்கான் பகுதிகளில் வாழ்ந்த மக்கள் மோஸ்ட்லி எப்படி இருந்திருக்காங்கன்னா ட்ரைப்ஸாக தான் இருந்திருக்காங்க. ஸோ ட்ரைபுனாலே அவங்களுக்கு வந்து அந்த வாரியர் குணம் அப்படின்றது வந்து என்ன சொல்றது பை நேச்சரே இருக்கும். சரிங்களா? ஏன்னா ஒரு ஒரு ட்ரைப் வந்து இன்னொரு ட்ரைப் வந்து சண்டை போட்டு அவங்க பிடிச்சுக்கணும் தான் நினைப்பாங்க. ஸோ இந்த சாத்தவானாஸ் ரூல் பண்ணது இந்த மாதிரி ரீஜனாக இருந்ததுனால இவங்க என்ன பட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிலிட்ரி ரூல் மாதிரி தான் சில விஷயங்கள் நடத்திருக்காங்க. எல்லாத்தையுமே வந்துட்டு கட்டாயப்படுத்தி பண்ண வைக்கிற மாதிரி தான். ஏன்னா ஒரு நார்மல் பீப்புள், நார்மல் சிவிலியன்னா சொன்னா கேட்டுப்பாங்க, லாவை வந்து ஒபை பண்ணுவாங்க. ஆனா ட்ரைபல் பீப்புள் அப்படி கிடையாது. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார்ல ஷாம்பன்னு ஒரு ட்ரைபல் பீப்புள் இருக்காங்க. அவங்க வந்து நம்மளோட கான்டாக்ட்லேயே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த சாந்தவானாஸ் வந்துட்டு மிலிட்ரி கவர்னர்ஷிப் பண்றாங்கன்னு சொல்லல. அதில் முக்கியமான ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கவுல்மிக்கானா யாருன்னு பார்த்தீங்கன்னா ரூரல் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பண்றவர். கவுல்மிக்கானா யாருன்னு பார்த்தீங்கன்னா ரூரல் அட்மினிஸ்ட்ரேஷனை பண்றவர். இதுக்கு வேற அஃபீஷியல்ஸ் யார் இருந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மகாமத்ராஸ்னு ஒருத்தர் இருக்கும். இந்த மகாமத்ராஸ் வந்துட்டு நம்ம அசோகர் பார்க்கும்போது பார்த்துருப்போம், தர்ம மகாமத்ராஸ் அப்படின்னு. மோஸ்ட்லி இந்த சாத்தவானாஸ் எப்படின்னா அசோகன் என்ன மாதிரி அட்மினிஸ்டர் பண்ணாரோ அதே அட்மினிஸ்ட்ரேஷன் தான் இவங்க வந்து உள்வாங்கிட்டு பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா மௌரியர்களை கவுத்திட்டு தானே இவங்கெல்லாம் அடுத்தடுத்து வளர ஆரம்பிச்சிருக்காங்க. மகாமத்ராஸ்னா அஃபீஷியல்ஸ். சரிங்களா? மகாமத்ராஸ்னா யாரு? அஃபீஷியல்ஸ். இந்த மாதிரி ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் தான் பண்ணியிருக்காங்க. இவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபியூடல் அட்மினிஸ்ட்ரேஷனாக இருந்திருக்கு. ஃபியூடல் அட்மினிஸ்ட்ரேஷனா இவங்களே எல்லாத்தையுமே சென்டர் ஆஃப் பவரை வச்சுக்காம இவங்களுக்கு கீழே சில பேர் வந்து பிரிச்சுட்டு இதை நீங்க பார்த்துக்கோங்க, இந்த விஷயங்களை நீங்க பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தான் இந்த கவுல்மிகான்ற ஒரு ரூரல் ரீஜன்ஸை பார்த்துட்டு வரும். மகாமத்ராஸ்ன்ற டிபார்ட்மெண்ட்ஸ்ல சில விஷயங்களை பார்த்துக்கிறவர் வந்து மகாமத்ராஸ். அப்புறம் ப்ராவின்சஸ்ன்னு பிரிப்பாங்கன்னு நம்ம முன்னாடி பார்த்துருப்போம். இவங்கெல்லாம் வந்து டிஸ்ட்ரிக்ட்ஸ் எப்படி படிச்சிருக்காங்கன்னா அஹாரா அப்படின்னு படிச்சிருக்காங்க. அஹாரானா டிஸ்ட்ரிக்ட்ஸ். இதெல்லாம் நம்ம இப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி பார்த்துருக்கோம். அஹாரானா டிஸ்ட்ரிக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கவுல்மிக்கானா ரூரல் அட்மினிஸ்ட்ரேஷனை பார்த்துக்கிட்ட ஒருத்தர். சரிங்களா? இதுக்கடுத்து இப்போ ராஜாக்கு கீழே யார் இருப்பான்னு பாத்தீங்கன்னா போஜ் ராஜா அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. அதுக்கு கீழே வந்து சேனாபத்தின்னு ஒருத்தர் இருப்பாரு. சேனாபத்தினா நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்திருப்போம், கமாண்டர் அப்படின்னு ஒரு கமாண்டர்னு பார்த்திருப்போம். இங்கேயும் அதே தான். ஆனா இவர் வந்து ப்ரொவின்சியல் கவர்னர்னு சொல்றாங்க. சரிங்களா? ப்ரொவின்சியல் கவர்னர். ஆனா இவருக்கு வந்துட்டு இவரோட நேச்சர் எப்படி இருக்குன்னா அந்த மிலிட்ரி ரூல் மாதிரி தான் இவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாத்தையுமே ஒரு கோஆஷன் மூலியமா கட்டாயப்படுத்தி பண்ண வச்சிருக்காங்க. பிகாஸ் அங்கே வந்து இருந்தது ட்ரைபல் பீப்புள்ஸ். ஓகேவா? அந்த ட்ரைபல் பீப்புள்ன்றது மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், எதனால இது நடந்துச்சு அப்படின்ற ரீசன் உங்களுக்கு புரிஞ்சும். ஓகே, இதுக்கு அடுத்து இவங்க என்ன மாதிரியான காயின்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்றத பார்ப்போம். காயின்ஸ்னு வரும்போது இதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் சில்வர், கோல்டு அந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம். இந்த காலகட்டத்திலையும் அந்த மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணப்பட்டது. ஆனால் முக்கியமாக மேஜர் டிஃபரன்ஸ் இந்த காயின்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து லெட் காயின்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. லெட் காயின்ஸ் வந்துட்டு இவங்க வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? சில்வர் அதெல்லாம் இருந்துச்சு நம்ம கேட்டால் இருந்துச்சு. அதை எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா லெட்டுக்கு அடுத்து வந்து காப்பர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. காப்பருக்கு அடுத்து பிரான்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பிரான்ஸ்க்கு அடுத்து பாட்டின் அப்படின்ற ஒரு காயின் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பாட்டின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா காப்பரையும் லெட்டையும் சேர்ந்தது தான் பாட்டின். காப்பரையும் லெட்டையும் சேர்ந்தது தான் பாட்டின். லெட்டை எப்படி வந்து கெமிஸ்ட்ரியில் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா பிபி அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், பிபி ப்ளஸ் சியூ பாட்டின். சரிங்களா? பாட்டின்ற காயினை யூஸ் பண்ணியிருப்பாங்க. மோஸ்ட்லி எதை யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா லெட். இந்த காயின்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் காயினுக்கு ரெண்டு பக்கம் இருக்குல்ல, ஒரு பக்கம் வந்து எலிஃபென்ட், லயனு இந்த மாதிரி விஷயங்கள் அனிமல்ஸ்லாம் இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உஜைன் சிம்பிள் இருக்கும். உஜைன் சிம்பிள் இருக்கும். ஏன் உஜைன் சிம்பிள் அப்படின்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஆட்சி செஞ்ச பகுதி எதாவது இருந்துச்சு அந்த மால்வா ரீஜன். அந்த மால்வா ரீஜன்ல தான் நம்ம மகாஜன பிரதாஸ் பார்க்கும்போது பார்த்துப்போம். அவந்தி அதோட கேபிட்டல் தானே உஜைன் அப்படின்னு தான் இருந்திருக்கும். ஸோ உஜைனோட சிம்பிள் இது. உஜைனோட சிம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ் இருக்கும், 4 பக்கமும் சர்க்கிள்ஸ் இருக்கும். கிராஸ் 4 பக்கமும் சர்க்கிள்ஸ் இப்படி இருக்கிறது தான் உஜைனோட சிம்பிள். காயின்ஸ் வந்து இப்படிதான் இருந்திருக்கு. சரிங்களா? ஓகே, என்னதான் பிராமணிக்கல் ரிலிஜனுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா கூட இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா
பிரக்ரித் லாங்குவேஜை தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. பிரக்ரித் லாங்குவேஜ்னா அந்த காலகட்டத்தில் அந்த ரிலீஜன், அதாவது அந்த ரீஜன்ஸ்ல பேசப்பட்ட லோக்கல் லாங்குவேஜஸ் தான் இவங்க ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. மோஸ்ட்லி இவங்க என்ன ஸ்கிரிப்ட்ல எழுதியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிராமி ஸ்கிரிப்ட். இதுதான் அசோகர் கூட நிறைய இடத்துல எழுதியிருப்பாங்க. பிரக்ரித் லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க, பிராமி ஸ்கிரிப்ட் தான் இவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க யூஸ் பண்ண காயின் மோஸ்ட்லி எப்படி இருந்திருக்கு, லெட்டில் இருந்திருக்கு. ஓகேவா? இதில் முக்கியமான காயின் என்ன பார்த்தீங்கன்னா பாட்டன். ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரியிலேயே பிராமணர்களுக்கு லேண்ட் கிராண்ட்ஸ், அதாவது நிலத்தை வந்து தானமா கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சாத்தவானாஸ் தான். ஃபர்ஸ்ட் பிராமணாஸ்க்கு, அதாவது வந்து பிராமண மக்களுக்கு வந்து நிலத்தை தானமா கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சாத்தவானாஸ் தான். இது எப்போ கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செஞ்சுரி பிசியில தான் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சரிங்களா? செஞ்சுரினா என்ன சொன்னேன், இந்த 100க்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் செஞ்சுரி அப்படின்னு சொல்லிக்கலாம். லேண்ட் கிராண்ட்ஸ் பிராமணாஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கொடுத்த நிலங்கள் இல்லை வில்லேஜஸ்ல வந்து எந்த விதமான டாக்ஸும் வந்து கலெக்ட் பண்ணவே மாட்டாங்க. சரிங்களா? நோ டாக்ஸ். பிராமணர்களுக்கு மட்டும்தான் இவங்க வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தா கிடையாது. அந்த காலத்துல புத்திசம்க்கு இவங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க காலகட்டத்தில் தான் அந்த பஹ்ரூட் இன்ஸ்கிரிப்ஷன் இருந்ததா எழுதப்பட்டதா இருக்கட்டும். அதுக்கு அடுத்து அமராவதி, அப்புறம் நாகார்ஜுன கொண்டால கூட சில என்ன சொல்றது விகாரங்கள், ஸ்தூபிகள் இதெல்லாம் வந்து எழுப்பப்பட்டிருக்கு. சரிங்களா? சைத்தியாஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா பிரேயர் ஹால்ஸ். நம்ம புத்திசம் படிக்கும்போது பார்த்துருப்போம். சைத்தியாஸ், ஸ்தூபாஸ், விஹாராஸ் அப்படின்னு பார்த்துருப்போம். இதுல அமராவதி அண்ட் நாகார்ஜுன கொண்டால வந்து விஹாராஸ், அதாவது ரெஸ்டிங் பிளேசஸ். விஹாரானா ரெஸ்டிங் பிளேசஸ். விஹாராவை எப்படின்னு சொல்லுவாங்கன்னா ரெஸ்டிங் பிளேசஸ்னு சொல்லுவாங்க. ரெஸ்டிங் பிளேசஸ்னா தங்கிட்டு அதாவது உறங்குறதுக்கான ஒரு விடுதி மாதிரி. அதுக்கப்புறம் இதை மொனாஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. விஹாராவை எப்படி சொல்லுவாங்க, ரெஸ்டிங் பிளேசஸ்னு சொல்லுவாங்க, மொனாஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. சைத்தியாஸ்னா பிரேயர் ஹால்ஸ். இவங்க காலகட்டத்துல முக்கியமான ஒரு சைத்தியம் ஒன்று இருந்திருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா கார்லே சைத்தியா. இது எந்த பகுதியில் இருந்திருக்கும், மத்திய பிரதேஷ்ல இருந்திருக்கும். ஏன்னா அவங்களோட ஆட்சி அந்த பகுதியை சார்ந்ததானே இருந்துச்சு. இந்த அமராவதி, நாகார்ஜுன கொண்டா எங்கன்னு பாத்தீங்கன்னா கீழே வந்துடும், அந்த ஆந்திரா ரீஜன் அந்த சைடு வந்துடும். ஓகேவா? இதை வந்து இந்த என்ன சொல்றது, இந்த பேர்லாம் ஞாபகம் கஷ்டமா இருந்துச்சுன்னா இவங்க எந்த ரீஜன்ல ஆட்சி செஞ்சாங்கன்னு நீ மைண்ட்ல சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் மால்வால இருந்து கீழே ஆந்திரா வரையும் அவங்க ஆட்சி செஞ்சிருக்காங்க. ஸோ இந்த கார்லே இன்ஸ்கிரிப்ஷன் மத்திய பிரதேஷ்ல இருந்துச்சு. அமராவதி, நாகார்ஜுன கொண்டா வந்து கீழே அந்த ஆந்திரா ரீஜன்ல இருந்துச்சு. சரிங்களா? ஓகே. இதுக்கு அடுத்து முக்கியமா இவங்களை பத்தி சொல்லணும்னா பெருசா ஒன்றும் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஷாக்காஸ்க்கு இவங்களுக்கு வந்து சண்டை வந்துட்டு இருக்கு. இதுல முக்கியமா நீங்க ஞாபகம் அந்த ருத்ரதாமனுக்கும் வசிஷ்ட புத்திர புல்மாய்க்கும் சண்டை வரும். ருத்ரதாமன் வந்து 2 முறை வந்து சாத்தவானாசை தோக்கடிச்சப்பாரு. அதை வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த ஃபேக்ட் வந்து யாரும் அவ்வளோவா ரொம்ப என்ன சொல்றது இம்பார்ட்டன்ட்னு நினைச்சு படிக்க மாட்டாங்க. அதனால நான் சொல்றேன். இதுக்கடுத்து அவங்க என்ன மாதிரியான பாட்ரிஸ் யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலர்ல இருக்கும். அந்த மாதிரி பாட்ரிஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து அக்ரிகல்ச்சரல் இம்ப்ளிமெண்ட்ஸ் வந்து இவங்க வந்து பண்ணியிருப்பாங்க. அக்ரிகல்ச்சர்னு சொல்லும்போது ஒரு ஞாபகம் வருது, டிரான்ஸ்பிளான்டேஷன் இவங்க பண்ணியிருப்பாங்க. டிரான்ஸ்பிளான்டேஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தண்ணி அதிகமாக இருக்க இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து நெற்பயிர்களை வந்து தூவிடுவாங்க. அது வந்து ஒரு லேண்ட்ல தூவிடுவாங்க. அதுக்கப்புறம் அது சின்னதாக முளைக்கும் பார்த்தீங்களா, அந்த முளைக்கிறதை எடுத்து தண்ணி நிறையா இருக்க ஒரு லேண்ட் சர்ஃபேஸில் ஊண்டி வைப்பாங்க. ஏன்னா ரைஸ்க்கு வந்து நிறையா தண்ணி தேவைப்படும்ல. இன்னைக்கு கூட அந்த நம்ம வயல்கள்லாம் பார்ப்போம், நெல் பிடிங்கி ஊண்டி வைப்பாங்களா. அது பேர் ஏதோ ஒரு டேர்ம் தமிழில் சொல்லுவாங்க, எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகல, இங்கே இருக்கு, பட் ஆனால் வெளியே வர மாட்டேங்குது. டிரான்ஸ்பிளான்டேஷன் வந்து இவங்க காலகட்டத்தில் பண்ணப்பட்ட ஒரு அக்ரிகல்ச்சரல் விஷயம். சரிங்களா? ஏன்னா இவங்களோட ரீஜனே எங்கே இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா கோதாவரிக்கு இடையில தான் இருந்திருக்கும். கோதாவரிக்கு இடையில தான் இருந்திருக்கும். சரிங்களா? அதனால வந்துட்டு இவங்க டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கடுத்து யார் வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இக்ஸ்கவகுஷன் அப்படின்னு ஒருத்தவங்க வந்திருப்பாங்க. இவங்க வந்து எப்போ வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3rd AD. இக்ஸ்கவகுஷ் வந்து 3rd AD வந்திருப்பாங்க. 3rd century AD வந்திருப்பாங்க. இவங்க வந்துட்டு புத்திசமையும் ஃபாலோ பண்ணாங்க, சைவிசமையும் ஃபாலோ பண்ணாங்க. சைவிசம்னா அந்த சைவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, சிவனை கும்பிடுறவங்க, அதை ஃபாலோ பண்ணிப்பாங்க. இவங்களை பத்தி பேசுற இன்ஸ்கிரிப்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா நாகார்ஜுன கொண்டா இன்ஸ்கிரிப்ஷன்.
நாகார்ஜுன கொண்டா இன்ஸ்கிரிப்ஷன் வந்து யாரை பத்தி பேசுதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்கவகுஷ் பத்தி பேசுது. இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ல தான் இவங்க வந்து புத்திசமையும் ஃபாலோ பண்ணாங்க, சைவிசமையும் ஃபாலோ பண்ணாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இதுக்கு அடுத்து செட்டி கிங்டம்னு ஒன்று இருக்கு. இந்த செட்டி கிங்டம்னா எந்த சைடு இருந்திருக்கும் பார்த்தீங்கன்னா கலிங்கா ரீஜனை முதல்ல மேப்ல வரைஞ்சு காட்டியிருப்பேன். அந்த கலிங்கான்னு சொன்னோன்னே உங்களுக்கு யாரை ஞாபகம் வரும்? காரவேலா, கிங் காரவேலா தான் ஞாபகம் வரணும். சரிங்களா? அந்த செட்டி கிங்டம்ல ஒரு ஆள் தான் கிங் காரவேலா. சரிங்களா? இந்த காரவேலா வந்து எதை ஃபாலோ பண்ணாரு? ஜெயினிசமா ஃபாலோ பண்ணாரு. இவரை பத்தி பேசுற ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் எது நம்ம முன்னாடி பார்த்திருப்போம். உதயகிரியில இருக்க ஹந்திகுமா இன்ஸ்கிரிப்ஷன் வந்து காரவேலா கிங் பத்தி பேசுது. சரிங்களா? இதுதான் சவுத் இந்தியால மௌரியர் காலகட்டத்தை அடுத்து, அதாவது போஸ்ட் மௌரியன் ஏஜஸ்க்கு அப்புறம் உருவான சில டைனாசிட்டிஸ். இதை பத்தி நம்ம ஃபுல்லா பார்த்துட்டோம். இதை வந்து நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும்னா அவங்க எந்தெந்த ரீஜன்ஸ்ல இருந்தாங்க அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். நீங்க எல்லா விஷயத்தையும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இதில் முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எண்டோகமி தான் ஃபாலோ பண்ணாங்க. அதுக்கப்புறம் மேட்ரியார்கிக்கல் சொசைட்டியாக இருந்திருக்காங்க. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா என்னதான் இவங்க வந்து மேட்ரியார்கிக்கல் சொசைட்டி அம்மாவோட பேரை வந்து தன் பேருக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டால் கூட இவங்க அந்த அரசன் ஆக்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மகனை மட்டும்தான் ஆக்கியிருக்காங்க. அரசின்னு ஒருத்தவங்க கிடையாது இவங்க அதில். சரிங்களா? மகனுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் இருந்திருக்கு. அந்த என்ன சொல்றது கிங்ஷிப்புக்கு, மகள்களுக்கு கிடையாது. சரிங்களா? ஆனால் பெண்களுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னா அவங்க பேரை வந்து முன்னாடி வச்சிருந்திருக்காங்க. ஓகேவா? இதுதான் அவங்களை பற்றின ஒரு டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷன். இந்த செஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அண்ட் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம் இல்லை குரூப் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்கன்னா டூ ஷேர் திஸ் வீடியோ அண்ட் தேங்க்யூ.